ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அத்தியாயம் 6. எப்படி செயல்படுத்துவது? எங்கள் குணப்பட்டியல் தயாரித்துவிட்டோம். இனி எங்களை படைத்தவருடன் ஒரு புதிய மனப்பான்மை கொள்ளவும் அந்த வழியில் உள்ள தடைகளை கண்டுபிடிக்கவும் முயற்சி செய்து வந்துள்ளோம். எங்களிடம் சில குறைகள் இருப்பதை ஒத்துக்கொண்டுள்ளோம். எங்கள் கஷ்டம் என்னவென்று பொதுப்படையாக தெரிந்து கொண்டுள்ளோம். அதற்காக எங்கள் பட்டியலில் உள்ள பலவீனமான அம்சங்கள் வெளியேற்றப்பட வேண்டிய கட்டத்தில் உள்ளன. அதற்காக நாங்கள் சில முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அம்முயற்சிகள் பூர்த்தியான போது எங்களுடைய குறைகளை இறைவனிடமும் எங்களிடமும் இன்னொரு மனிதனிடமும் ஒப்புக்கொண்டிருப்போம். இந்த முயற்சி முந்தைய அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள மீட்பு செயல் திட்டத்தின் 5வது வழிமுறைக்கு எங்களை கொண்டு வருகிறது. இந்த வேலை கடினமாக இருக்கலாம். குறிப்பாக எங்கள் குறைகளை பற்றி இன்னொருவருடன் விவாதிப்பது. இந்த குறைகளை எங்களிடம் ஒப்புக்கொண்டது போதுமானது, அதற்கு மேல் ஒன்றும் தேவையில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் அது சந்தேகத்திற்குரியது. நடைமுறையில் தன்னிடம் மட்டும் தன்னுடைய குறைகளை ஒப்புக்கொண்டால் பொதுவாக போதாது என்பதை காண்கிறோம். எங்களில் பலர் அதைவிட மேலும் முன்னேற வேண்டியது அவசியம் என்று எண்ணினோம். நம்முடைய குறைகளை பற்றி இன்னொருவருடன் விவாதிப்பதில் என்ன லாபம் என்று தெரிந்தால் அதை செய்ய பலர் இணங்கலாம். ஏன் அதை செய்ய வேண்டும் என்பதற்கு மிக நல்ல காரணத்தை முதலில் சொல்வோம். உயிர் நாடியான இந்த வழிமுறையை நாம் நழுவவிட்டால் நாம் குடிப்பழக்கத்தை வெல்வது அரிது. எத்தனையோ சமயங்களில் புதியதாக வருகிறவர்கள் தங்களின் வாழ்க்கையின் உண்மைகள் சிலவற்றை சொல்லாமல் மறைத்து மறுத்திருக்கிறார்கள். தங்களுடைய கர்வத்திற்கு பங்கம் வரும்படியான இந்த அனுபவத்தை தடுப்பதற்காக அவர்கள் வேறு எளிய வழியை நாடினர். அப்படி செய்தவர்கள் மிக பெரும்பாலும் குடிக்கு போயினர். அவர்கள் செயல் திட்டத்தின் மற்ற வழிமுறைகளை பின்பற்றி வந்ததும் தாங்கள் ஏன் தோல்வி அடைந்தார்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தங்கள் மனதை சுத்தம் செய்யும் வேலையை அவர்கள் சரிவர செய்யவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் பட்டியல் போட்டது என்னவோ சரியாகத்தான் போட்டார்கள். ஆனால் அதிலுள்ள மோசமான விஷயங்கள் சிலவற்றை விடாமல் பிடித்து கொண்டிருந்தனர். தங்களுடைய அகங்காரத்தையும் பயத்தையும் நீங்கிவிட்டதாக நினைத்தனர். தங்களை தாழ்த்தி கொண்டதாக நினைத்தார். அவ்வளவுதான். ஆனால் உண்மையில் அவர்கள் போதிய அளவு பணிவு, பயமின்மை, நேர்மை ஆகியவற்றை கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை கதை முழுவதையும் இன்னொருவரிடம் சொல்லும் வரை நாங்கள் தேவையென்று கருதும் அளவிற்கு அவர்கள் அவைகளை கற்கவில்லை என்று சொல்லுவோம். பெரும்பாலான மனிதர்களை விட ஒரு குடிநோயாளி இரட்டை வாழ்க்கை வாழ்கிறான். அவன் பெரிய நடிகன். வெளி உலகத்திற்கு அவன் நல்லவன் போல் நடிக்கிறான். அவனுடைய சக மனிதர்கள் அவனை அந்த முறையில் பார்ப்பதையே அவன் விரும்புகிறான். இம்மாதிரி புகழையே அவன் விரும்புகிறான். ஆனால் உள்ளம் அவனுக்கு அதற்குரிய தகுதி இல்லை என்று சொல்கிறது. குடிவெறி ஆட்டங்களின் போது அவன் செய்யும் காரியங்கள் இந்த இரட்டை வேடத்தை இன்னும் மோசமாக்குகின்றன. வெறி தணிந்தபோது அவன் குடிவெறியில் செய்த சில காரியங்கள் அவனுக்கு மங்கலாக நினைவுக்கு வருகின்றன. அது அவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. இந்த நினைவுகள் பயங்கர கனவுகள் போல் இருக்கின்றன. யாராவது தன்னை கவனித்திருப்பார்களோ என்று நினைத்து நடுங்குகிறான். மிக விரைவாக இந்த நினைவுகளை தன்னுள்ளே மிக ஆழத்தில் மறைத்து விடுகிறான். யாருக்கும் தெரியாமல் மறைந்து போக வேண்டும் என்று அவன் நம்புகிறான். அவன் எப்போதும் பயத்துடனும் பதட்டத்துடனும் இருக்கிறான். இதுவே அவனை மேலும் அதிகமாக குடிக்க வைக்கிறது. மனோதத்துவ நிபுணர்கள் அநேகமாக நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
பரிசோதனைகளுக்காக நாங்கள் ஆயிரக்கணக்கான பணம் செலவு செய்துள்ளோம். மிக அரிதாகவே நாங்கள் மருத்துவரிடம் முழு உண்மையை சொல்வோம். அவர்களுடைய அறிவுரைப்படி நடப்பதும் அபூர்வம்தான். எங்களிடம் அனுதாபம், இந்த மனிதர்களிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்க முடியாத நாங்கள் வேறு யாரிடமும் நேர்மையுடன் இருக்கவில்லை. பல மருத்துவர்கள் குடிநோயாளிகளை மிக தாழ்வாக மதிக்கிறார்கள். அவர்கள் மது பழக்கத்திலிருந்து விடுபட முடியும் என்று அவர்கள் நம்பவில்லை என்றாலும் அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் யாரிடமாவது முழு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி உள்ளத்தை திறந்து பேசக்கூடிய மனிதரை அல்லது மனிதர்களை தேர்ந்தெடுக்கும் முன் நாங்கள் தீர யோசிக்கிறோம் என்றால் அது நியாயமானதே, இயற்கையானதே. எங்களிடையே பாவத்தை அறிக்கையிடுவதை கட்டாய விதியாக கொண்ட மதப்பிரிவை சேர்ந்தவர்கள் பல அறிக்கைகளை ஏற்பதற்கு அதிகாரம் பெற்ற மத குருமாரிடம் போய் தங்கள் குறைகளை வெளிப்படுத்துவதையே விரும்புவார்கள். எங்களுக்கு மத தொடர்பு இல்லை என்றாலும் சமய ஸ்தாபனத்தால் குரு பீடத்தில் அமர்த்தப்பட்ட ஒருவரிடம் பேசுவதே எங்களுக்கு நல்லது. பெரும்பாலும் அப்படிப்பட்டவர்கள் எங்கள் பிரச்சனையை சட்டென்று புரிந்து கொள்கிறார்கள். சில சமயங்களில் குடிநோயாளிகளை புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களையும் சந்திக்கின்றோம். குருமாரிடம் அறிக்கையிட முடியாது அல்லது அதை நாங்கள் விரும்பவில்லை என்றால் எங்களுக்கு தெரிந்தவர்களில் இரகசியத்தை காப்பாற்றக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய நண்பரை தேடி பார்ப்போம். எங்கள் மருத்துவர் அல்லது மனோதத்துவ நிபுணர் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவராக கூட இருக்கலாம். ஆனால் அது மனைவிமார்களிடமோ பெற்றோர்களிடமோ அவர்களை புண்படுத்தக்கூடிய அல்லது துக்கப்பட வைக்கும் எதையும் சொல்ல முடியாது. நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னொருவருக்கு துன்பம் உண்டாக்க நமக்கு உரிமை இல்லை. எங்கள் கதையில் அப்படிப்பட்ட பகுதிகளை புரிந்து கொள்ளக்கூடியவராகவும் அதே சமயம் அவற்றால் பாதிக்கப்படாதவருமாகிய ஒருவரிடம் சொல்வோம். நாம் பின்பற்ற வேண்டிய முறை நம் விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் பிறருக்கு துன்பம் உண்டாக்கிவிடாதபடி கவனமாக இருக்க வேண்டும் என்பதே. நமது பிரச்சினை பற்றி யாராவது ஒருவரிடம் கலந்தாலோசிப்பது மிகவும் தேவையான போதிலும் ஒருவருக்கு பொருத்தமான நபர் யாரும் கிடைக்காமல் போகலாம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த வழிமுறையை ஒத்தி போடலாம். ஆனால் வாய்ப்பு கிடைத்தவுடனே அதை செய்ய நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நாங்கள் இதை ஏன் சொல்கிறோம் என்றால், நாங்கள் பொருத்தமான நபருடன் பேச வேண்டும் என்பதில் மிகவும் கவலையுடையவர்களாக இருக்கிறோம். அந்த நபர் இரகசியத்தை காக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நமது நோக்கத்தை புரிந்து கொண்டவராகவும் அதை பூரணமாக ஆதரிப்பவராகவும் இருக்க வேண்டும். நமது திட்டத்தை மாற்ற முயல்கிறவராக இருக்கக்கூடாது. இவை மிகவும் முக்கியம். ஆனால் இதையே ஒரு காரணமாக காட்டி ஒத்தி போட முயலக்கூடாது. நமது கதையை கேட்பது யார் என்று முடிவு செய்துவிட்ட பின் காலதாமதம் செய்யக்கூடாது. நம்மிடம் எழுதி வைக்கப்பட்ட நமது குணப்பட்டியல் இருக்கிறது. நீண்ட நேரம் உரையாட நாம் தயாராக இருக்கிறோம். நம்முடன் சேர்ந்து வேலை செய்ய முன் வந்துள்ள நண்பரிடம் நாம் என்ன செய்ய போகிறோம், எதற்காக என்பதை விளக்க வேண்டும். நாம் ஒரு ஜீவபரண போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்பதை அவர் உணர வேண்டும். இந்த முறையில் அணுகும்போது பெரும்பாலானவர்கள் சந்தோஷத்தோடு உதவுவார்கள். நாம் அவர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை எண்ணி அவர்கள் பெருமைப்படுவார்கள். நாம் நம்முடைய தற்பெருமையை தூர வைத்துவிட்டு இந்த வேலையை செய்கிறோம். அதன் மூலம் நமது கடந்த கால தவறுகள், குணக்கோளாறுகள் எல்லாவற்றையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோம். ஒன்றையும் விட்டு வைக்காமல் இந்த முயற்சியில் இறங்கிவிட்டால் நாம் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம்.
நம்மால் உலகை தலைநிமிர்ந்து பார்க்க முடியும். நம்மால் பரிபூரண அமைதியுடனும் கவலை இல்லாமலும் தனித்திருக்க முடியும். நமது பயங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகும். இறைவனின் அருகாமையை நாம் உணரத் தொடங்குவோம். இதற்கு முன் நமக்கு ஆன்மீக நம்பிக்கைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நாம் ஆன்மீக அனுபவம் பெறத் தொடங்குகிறோம். குடிப்பிரச்சனை போய்விட்டது என்னும் உணர்ச்சி அடிக்கடி பலமாக வரும். இறைவனுடன் கைகோர்த்து கொண்டு சொர்க்க பாதையில் நடந்து செல்வது போல் நாம் உணர்வோம். வீட்டிற்கு வந்ததும் சில மணி நேரம் ஒரு மூலையில் அமர்ந்து நாம் செய்துள்ள வேலையை திரும்பி பார்க்கலாம். நாம் இப்பொழுது இறைவனை முன்பை விட நன்றாக அறிய முடிவதற்காக மனப்பூர்வமாக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அலமாரியிலிருந்து இந்த புத்தகத்தை எடுத்து 12 வழிமுறைகள் இடம்பெறும் பக்கத்தை புரட்டுகிறோம். முதல் 5 தீர்மானங்களையும் கவனமாக படித்து எதையாவது விட்டுவிட்டோமா என்று நம்மையே கேட்கிறோம். ஏனென்றால் நாம் இப்போது ஒரு வளைவை கட்டி கொண்டிருக்கிறோம். இறுதியில் அதன் வழியாக ஒரு விடுதலை பெற்ற மனிதனாக நடக்கப் போகிறோம். ஆகவே இதுவரை நாம் செய்துள்ள வேலை உறுதியாக உள்ளதா? கற்களெல்லாம் அதனதன் இடத்தில் சரியாக உள்ளவையா? அஸ்திவாரம் பலமாக உள்ளதா என்று நம்மையே கேட்க வேண்டும். பதில் நமக்கு திருப்தியாக இருந்தால் 6வது வழிமுறையை நோக்க வேண்டும். நம்முடைய சம்மதம் இன்றியமையாதது என்று வற்புறுத்தியுள்ளோம். நம்மிடம் விரும்பத்தகாதவையெல்லாம் இறைவன் நம்மிடமிருந்து நீக்கிவிட சம்மதிக்கிறோமா? அவற்றையெல்லாம் ஒன்றுவிடாமல் அவர் இப்போது எடுத்துவிடலாமா? இன்னும் சிலவற்றை விட்டுவிட நமக்கு சம்மதமில்லாமல் பிடித்து கொண்டு இருந்தோமானால் நம்மை சம்மதிக்க செய்ய இறைவனின் உதவியை கோருவோம். நாம் ஆயத்தமான போது இதுபோல் சொல்லுவோம்: என்னை படைத்தவரே, நீர் என்னை முழுமையாக என்னுடைய நல்லவை கெட்டவை எல்லாவற்றையும் உமது உடைமையாக்கிக் கொள்ள நான் இப்பொழுது சம்மதிக்கிறேன். என்னுடைய இயல்பில் உமக்கு எனது சகோதர மனிதர்களுக்கும் நான் பயனுள்ளவனாக இருப்பதற்கு தடையாக உள்ள ஒவ்வொரு குறையையும் நீக்கி அருளுமாறு பிரார்த்திக்கின்றேன். இங்கிருந்து போகும்போது உம்முடைய ஆணைப்படி நடக்க எனக்கு சக்தியை கொடுப்பாயாக. அப்பொழுது நாம் 7ஆம் வழிமுறையை முடித்தவர்களாகுவோம். இப்பொழுது நமக்கு அதிக செயல் வேண்டும். அது இல்லாவிட்டால் செயல்களற்ற நம்பிக்கை உயிரற்ற நம்பிக்கை என்பது உண்மை என்பதை காண்போம். இப்பொழுது 8வது 9வது வழிமுறைகளை காண்போம். நாம் யார் யாருக்கெல்லாம் தீங்கு செய்தோம் என்ற பட்டியல் தயாரித்து அதற்கு பரிகாரம் செய்ய தயாரானோம். இது குணப்பட்டியல் தயார் செய்தபோது எழுதப்பட்டது. நாம் நம்மை கடுமையாக சுயமதிப்பீடு செய்தோம். இப்பொழுது நாம் நமது சக மனிதர்களிடம் போய் அவர்களுக்கு முன்பு நாம் செய்துவிட்ட நஷ்டத்திற்கு ஈடு செய்கிறோம். முன்பு தன்முனைப்புடன் நமது வாழ்க்கையை நாம் விரும்பியவாறு அமைப்போம் என்று செய்த முயற்சியின் விளைவாக குவிந்துவிட்ட குப்பை கூளங்களை பெருக்கித் தள்ள முயல்கிறோம். இதை செய்ய மன உறுதி நம்மிடம் இல்லை என்றால் அது கிடைக்கும் வரை இறைவனிடம் கேட்போம். தொடக்கத்தில் மதுவை வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போகத் தயார் என்று நாம் ஒப்புக்கொண்டுள்ளதை நினைவு கொள்ளுங்கள். ஒருவேளை இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கக்கூடும். நாம் முன்பு புண்படுத்திவிட்ட வியாபார தொடர்பு உடையவர்களும் நண்பர்கள் ஆகியவர்களின் பட்டியலை படித்து பார்க்கும்போது அவர்களில் சிலரை ஆன்மீக அடிப்படையில் அணுகுவதில் நமக்கு தயக்கம் ஏற்படலாம். நாம் தயங்க வேண்டியதில்லை. சில மனிதர்களிடம் நம்முடைய முதல் சந்திப்பின் போது ஆன்மீக அம்சத்தை பற்றி நாம் வற்புறுத்த தேவையில்லை. ஒருவேளை செய்யக்கூடாது என்றே சொல்லலாம். அது தப்பெண்ணத்தை உண்டாக்கக்கூடும். இந்த நிமிடம் நாம் நம்முடைய வாழ்வை சரி செய்ய முயன்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதுவே நமது இறுதி நோக்கமன்று. நமது உண்மையான நோக்கம் இறைவனுக்கும் நம்மை சுற்றிலும் உள்ளவர்களுக்கும் அதிகபட்ச அளவில் தொண்டு செய்வதற்கு தகுதியுடையவர்கள் ஆவதே. நாம் செய்துவிட்ட தீங்கினால்
இன்றும் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவரிடம் போய் நாம் இப்பொழுது மதப்பற்றுள்ளவனாகி விட்டேன் என்று பிரகடனப்படுத்துவது அவ்வளவு புத்திசாலித்தனமான காரியம் ஆகாது. கொள்கை வெறி கொண்டவர்கள் என்றோ தொந்தரவு செய்கிற மத பைத்தியங்கள் என்றோ நாம் ஏன் பெயரெடுக்க வேண்டும்? எதிர்காலத்தில் பயனுள்ள நல்ல செய்தி ஒன்றை அவருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு அதனால் கெட்டுப்போகக்கூடும். ஆனால் நாம் அவருக்கு செய்துவிட்ட தீங்கிற்கு ஈடு செய்யும் விருப்பம் நம்மிடம் உண்மையாகவே இருக்கிறது என்பதை அவர் கண்டால் அவர் மனதில் நம்மை பற்றி நல்ல மதிப்பு நிச்சயம் உண்டாகும். ஆன்மீக உண்மைகளை கண்டுபிடித்திருப்பதாகச் சொல்லும் நம்முடைய பேச்சை விட நமது நல்லெண்ணத்தை காட்டும் செயல்கள் அவரை அதிகமாக கவரும். இறைவனை பற்றி பேச விலகி போவதற்கு இதை ஒரு காரணமாக நாங்கள் பயன்படுத்தவில்லை. அதனால் நல்ல பலன் கிடைக்கும் என தெரிந்தால் எங்களுடைய திட நம்பிக்கையை நயமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எடுத்துரைக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாம் முன்பு பகைத்த மனிதரிடம் என்ன முறையில் அணுகுவதென்ற கேள்வி எழும். ஒருவேளை நாம் அவருக்கு செய்த தீமையை விட அவர் நமக்கு அதிக தீமையை செய்திருக்கலாம். அவர் விஷயத்தில் நமது மனப்பான்மை இப்பொழுது நல்லதாக மாறியிருந்த போதிலும் நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள நாம் இன்னும் தயாராக இல்லாமல் இருக்கலாம். எனினும் நாம் விரும்பாத ஒருவர் விஷயத்தில் நாம் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை. ஒரு நண்பனிடம் போவதை விட பகைவரிடம் போவது கடினம். ஆனால் அதனால் நமக்கு பயன் உண்டாகிறது என்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மன்னிக்கும் உள்ளத்தோடும் முன்னால் அவர் மீது கெட்ட எண்ணம் கொண்டிருந்தோம் என்பதை ஒப்புக்கொண்டு அதற்காக நம் வருத்தத்தை தெரிவித்து கொண்டு நாம் அவரிடம் போக வேண்டும். எந்த நிலையிலும் அப்படிப்பட்ட ஒருவரை குறை கூறவோ அவரிடம் தர்க்கம் பண்ணவோ கூடாது. நம்முடைய பழைய தவறுகளுக்கு நம்மால் முடிந்தவரை ஈடு செய்தாலன்றி நம்மால் குடியை விட முடியாது என்பதை மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்தி கொள்ள வேண்டும். தெருவில் நம் வீட்டு பக்கம் கிடக்கும் குப்பையை முதலில் பெருக்கினால் அன்றி ஒன்றும் நடக்காது என்பதை உணர்ந்து அதை பெருக்கித் தள்ளுவோம். எதிர் வீட்டுக்காரன் என்ன செய்ய வேண்டுமென்று சொல்ல முயலக்கூடாது. அவருடைய குறைகளை பற்றி பேசக்கூடாது. நம்முடைய குறைகளை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும். நாம் நடந்து கொள்ளும் முறையில் அமைதியும் திறந்த உள்ளமும் கபடின்மையும் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். 10க்கு 9 குடிநோயாளிகள் விஷயத்தில் எதிர்பாராதது நடந்துவிடுகிறது. சில சமயங்களில் நாங்கள் பார்க்க போகும் ஆள் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். வருடக்கணக்காக இருந்த பழைய பகை 1 மணி நேரத்தில் மறைந்து போகிறது. திருப்திகரமான பலன் கிடைக்காமல் போவது அபூர்வம். எங்கள் பழைய விரோதிகள் சில சமயம் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை பாராட்டி எங்கள் முயற்சியை வாழ்த்துவார்கள். சிற்சில சமயங்களில் உதவி செய்யவும் முன் வருவார்கள். எவரோ ஒருவர் தம்முடைய அலுவலகத்தை விட்டு நம்மை பிடரையே பிடித்து தள்ளலாம். அதனால் பரவாயில்லை. நாம் செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம். நம்முடைய நல்லெண்ணத்தை காட்டிவிட்டோம். அணை கடந்த தண்ணீரை என்ன செய்ய முடியும்? குடிநோயாளிகளில் பெரும்பாலோர் கடனாளியாக இருப்பார்கள். நாங்கள் எங்களுக்கு கடன் கொடுத்தவர்களை ஏமாற்றுவதில்லை. நாங்கள் என்ன செய்ய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்களிடம் சொல்கிறோம். எங்கள் குடிப்பழக்கத்தை பற்றி சொல்ல தயங்குவதில்லை. நாங்கள் சொல்லாவிட்டாலும் எப்படியோ அவர்களுக்கு தெரியாமல் போகாது. அதனால் பொருளாதார ரீதியில் நஷ்டம் ஏற்படும் என்று நினைத்து எங்களுடைய குடிப்பழக்கத்தை பற்றி சொல்வதற்கு நாங்கள் பயப்படுவதில்லை. இந்த முறையில் அணுகும்போது கடன் கொடுத்தவர் மிகவும் கண்டிப்பானவராக இருந்தாலும் சில சமயங்களில் எங்களை ஆச்சரியப்பட வைத்து விடுவார். முடிந்தவரை ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்துவிட்டு நடந்ததற்கு நாங்கள் வருந்துகிறோம் என்று இந்த மனிதர்களிடம் சொல்கிறோம். எங்களுடைய குடிப்பழக்கம் காரணமாக கடனை திருப்பிக் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுகிறது என்பதை விளக்குகிறோம். என்ன வருவதாயிருந்தாலும் கடன் கொடுத்தவர்கள் பற்றிய பயத்தை நாம் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அவர்களை எதிர்கொள்ள பயந்தால்
நாம் குடிக்கத் தொடங்கும் அபாயம் உள்ளது. ஒருவேளை நாங்கள் ஏதாவது தண்டனைக்குரிய குற்றமும் செய்திருக்கலாம். அதிகாரிகளுக்கு தெரிந்தால் நாங்கள் சிறைக்கு போக வேண்டியிருக்கலாம். அலுவலக கணக்கில் பணம் துண்டு விழலாம். அதை சரிக்கட்ட முடியாமல் இருக்கலாம். ஏற்கனவே இந்த விஷயத்தை இரகசியமாக ஒருவரிடம் சொல்லிவிட்டோம். ஆனால் விஷயம் வெளியே தெரிந்தால் நாங்கள் சிறைக்கு போக வேண்டியிருக்கும் அல்லது வேலையை இழக்க வேண்டியதிருக்கும். அது சின்ன தவறாக, செலவு கணக்கை கொஞ்சம் கூட்டி காட்டுவது போன்ற தவறாக இருக்கலாம். நம்மில் பெரும்பாலோர் அது போன்ற காரியங்களை செய்திருப்போம். ஒருவேளை நாங்கள் விவாகரத்து செய்துவிட்டு வேறு மணம் செய்து கொண்டு பழைய மனைவிக்கு ஒழுங்காக ஜீவனாம்சம் கொடுக்காமல் இருக்கலாம். அதனால் அவள் கோபம் கொண்டு நம்மை கைது செய்ய உத்தரவு வாங்கியிருக்கலாம். இது மிகவும் சகஜமானதும் கூட. இவ்வாறு ஈடு செய்தல் கணக்கற்ற வழிகளில் வரலாம் என்றாலும் வழிகாட்டக்கூடிய சில பொதுவான நெறிகள் இருக்கின்றன. ஆன்மீக அனுபவம் பெறுவதற்காக எவ்வளவு தூரம் ஆனாலும் போக முடிவு செய்துள்ளோம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு அதனால் வரக்கூடிய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, எது செய்யத்தக்கது என்கின்ற அறிவையும் அதை செய்வதற்கான பலத்தையும் தாரும் என்று இறைவனை வேண்டுகிறோம். நாங்கள் வேலையை இழக்கலாம், நல்ல பெயரை இழக்கலாம், சிறைக்கு போக வேண்டியதிருக்கலாம். ஆனாலும் சரியானதை செய்ய தயாராயிருக்கிறோம். எதற்கும் பின்வாங்கக்கூடாது. ஆனால் பொதுவாக நாம் அதை ஈடு செய்யும்போது மற்ற மனிதர்களும் சம்பந்தப்பட வேண்டியதிருக்கும். ஆகவே குடியாகிய படுகுழியிலிருந்து தப்புவதற்காக தியாகம் செய்கிறேன் என்று சொல்லி அவசரப்பட்டு முட்டாள்தனமாக காரியம் செய்த அனாவசியமாக மற்றவர்களை பலி கொடுத்து விடக்கூடாது. எங்களுக்கு தெரிந்த ஒருவர் மறுமணம் செய்திருந்தார். கோபம் காரணமாகவும் குடிப்பழக்கத்தினாலும் முதல் மனைவிக்கு ஜீவனாம்ச தொகையை கொடுக்காமல் இருந்தார். அவளுக்கு கடும் கோபம் உண்டாயிற்று. அவள் நீதிமன்றத்திற்கு போனாள். அவரை கைது செய்வதற்கான உத்தரவு வாங்கிவிட்டாள். அவர் எங்கள் வாழ்க்கை முறையை பின்பற்ற தொடங்கி ஒரு வேலையும் பிடித்து நல்ல முறையில் வாழத் தொடங்கியிருந்தார். அவர் நேரே நீதிபதியிடம் சென்று, இதோ என்னை கைது செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தால் அது ஒரு வீரப்பேச்சை போல் தோன்றியிருக்கும். தேவைப்பட்டால் அதை செய்ய தயாராக இருக்க வேண்டியதுதான். ஆனால் அவர் சிறைக்கு போய்விட்டால் 2 குடும்பத்திற்குமே அவரால் உதவ முடியாதே என்பதை நாங்கள் எண்ணி பார்த்தோம். தாம் செய்தது தவறுதான் என்று ஒப்புக்கொண்டு தன்னை மன்னிக்குமாறு கேட்டு முதல் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதும்படி யோசனையை நாங்கள் கூறினோம். அவரும் அப்படியே செய்தார். அதோடு ஒரு சிறு தொகையையும் அனுப்பி வைத்தார். இனிமேல் ஒழுங்காக பணம் அனுப்ப முயல்வதாகவும் சொன்னார். அவள் பிடிவாதமாக இருந்தாள். தாம் சிறைக்கு போக முழு சம்மதம் என்றும் தெரிவித்தார். அவள் எப்படி செய்யவில்லை என்று சொல்ல தேவையில்லை. இப்பொழுது நிலைமை முழுவதும் சீராகி எவ்வளவோ நாளாயிற்று. பிறரையும் சம்பந்தப்படுத்தக்கூடிய தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும் முன் நாங்கள் அவர்களுடைய சம்மதத்தை பெற்றுக்கொள்வோம். அவர்களுடைய சம்மதத்தை பெற்றுவிட்டோம். அவர்களுடன் கலந்தாலோசித்துவிட்டோம். உதவி செய்யும்படி இறைவனிடம் வேண்டிக் கொண்டும் அவரும் வழிகாட்டிவிட்டால் அதன் மேல் பின்வாங்கக்கூடாது. இங்கு நண்பர்களுள் ஒருவரை பற்றிய நினைவு வருகிறது. குடித்து கொண்டிருக்கும்போது அவர் மிகவும் வெறுத்த வியாபாரத்தில் எதிராளியாக இருந்த ஒருவரிடம் ஒரு தொகையை பெற்றுக்கொண்டார். அதற்கு ரசீது கொடுக்கவில்லை. பின்னால் அவர் அந்த பணத்தை வாங்கியதை மறுத்து அந்த சம்பவத்தை தனது எதிராளிக்கு அவப்பெயர் உண்டாகும் வகையில் பயன்படுத்தினார். இவ்வாறு தாம் செய்த தவற்றை இன்னொருவரை கெடுப்பதற்கு ஒரு சாதகமாக பயன்படுத்தினார். உண்மையில் அவருடைய எதிராளி அழிந்து போனார். தாம் இனி சரி செய்ய முடியாத தீங்கினை தாம் செய்துவிட்டதாக நண்பர் உணர்ந்தார். அந்த பழைய நிகழ்ச்சியை துவக்கினால் தம்முடைய பங்காளியின் நற்பெயர் கெட்டுவிடும். அவருடைய குடும்பத்திற்கு அவப்பெயர் வரும். அவருடைய பிழைப்பு கெடும் என்று அஞ்சினார்.
தம்மை சார்ந்து இருப்பவர்களை சிக்க வைக்க அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? தம்முடைய எதிராளி குற்றமற்றவர் என்று எப்படி நாடறிய அறிவிப்பு செய்வது? அவருடைய மனைவியையும் பங்காளியையும் கலந்து ஆலோசித்த பின் ஒருவரை கெடுக்கும்படியான அவதூறை பரப்பிய குற்றத்தோடு தம்மை படைத்தவர் முன் நிற்பதை விட முன்னே சொன்ன இடையூறுகளை ஏற்றுக்கொள்வது மேல் என்ற முடிவுக்கு வந்தார். விளைவுகளை இறைவனின் கையில் ஒப்படைத்துவிட வேண்டும், அல்லது நாம் மீண்டும் குடிக்கத் தொடங்குவோம். எப்படியும் எல்லாம் நாசமாகப் போகிறதென்பதை அவர் கண்டார். பல வருடங்களுக்கு பிறகு அவர் கோயிலுக்கு போனார். சமய பிரசங்கத்திற்கு பின் அவர் அமைதியாக எழுந்து விஷயத்தை விளக்கினார். அவருடைய செயலை எல்லோரும் பாராட்டினார்கள். இன்று அவர் வாழும் நகரிலுள்ள மிகுந்த நம்பிக்கைக்குரிய குடிமக்களில் ஒருவராக விளங்குகிறார். இது நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. எங்களுடைய குடும்பத்தில் தகராறுகள் இருக்கலாம். பெண்களுடன் எங்களுடைய உறவுகள் 4 பேர் அறியக்கூடியதாக இல்லாதிருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் குடிநோயாளிகள் அடிப்படையாகவே மற்றவர்களை விட மோசமானவர்கள் என்பதை நாங்கள் நம்பவில்லை. ஆனால் குடும்பத்தில் பாலுறவுகளில் சிக்கலை உண்டாக்குகிறது என்பது உண்மை. சில வருடங்கள் ஒரு குடிநோயாளியுடன் வாழ்ந்துவிட்ட ஒரு மனைவி ஓய்ந்து போகிறாள். அவருக்கு வெறுப்பு உண்டாகிவிடுகிறது. அவள் பேசுவதையே நிறுத்திவிடுகிறாள். அவள் வேறு எப்படித்தான் நடந்து கொள்ள முடியும்? கணவனை தனிமை வாட்டுகிறது. அவன் தன்னையே நொந்து கொள்கிறான். மதுவை தவிர வேறு ஏதாவது வேண்டுமென்றால் அவன் களியாட்டங்கள், கேளிக்கை விடுதி போன்றவற்றை நாடுகிறான். ஒருவேளை அவன் தன்னை புரிந்து கொள்கிற மற்றொரு பெண்ணுடன் இரகசிய உறவு கொள்ளலாம். அது அவனுக்கு கிளர்ச்சியூட்டுவதாக இருக்கலாம். அவள் அவனை புரிந்து கொள்கிறாள் என்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட விவகாரத்திற்கு முடிவு என்ன? இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்ட மனிதன் சில சமயங்களில் பச்சாதாபப்படுவான். அதிலும் அவனுடைய இளம் மனைவி அவனுக்கு உண்மையுள்ளவளாகவும் அவனுக்காக நரக வேதனையை அனுபவித்து வருகிற துணிச்சல்காரியாகவும் இருந்தால் அதிகமாக வேதனைப்படுவார். நிலைமை எப்படி இருந்தாலும் அது விஷயமாக நாம் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய மனைவிக்கு அந்த விஷயம் தெரியாதென்று நமக்கு நிச்சயமாக தெரியுமானால் அது பற்றி அவளிடம் சொல்லலாமா? எப்பொழுதும் அது சரியாக இருக்காது என்று நாங்கள் கருதுகிறோம். பொதுப்படையாக நம்முடைய நடத்தை சரியில்லை என்கின்ற அளவிற்கு அவளுக்கு தெரியும் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அதை பற்றி விவரமாக சொல்லிவிடலாமா? நம்முடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் முழு விவரங்களையும் சொல்லும்படி அவள் வற்புறுத்தலாம். யார் அந்த பெண்? அவள் எங்கு குடியிருக்கிறாள் என்று அவள் கேட்கலாம். இன்னொரு மனிதரை இந்த விவகாரத்தில் இழுப்பதற்கு நமக்கு உரிமையில்லை என்று அவளிடம் சொல்லிவிட வேண்டியது அவசியம் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாம் செய்துவிட்ட தவற்றிற்கு வருந்தி இறைவன் கிருபையால் இனிமேல் அந்த தவற்றை செய்ய மாட்டோம் என்று சொல்லலாம். அதற்கு மேல் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. அதற்கு மேல் போக நமக்கு உரிமை இல்லை. நியாயமான விதி விலக்குகள் இருக்கலாம். ஆனால் இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற சட்டம் போட நாங்கள் விரும்பவில்லை என்றாலும் இதுவே சிறந்த வழி என்பதை நாங்கள் பலர் கண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை திட்டம் ஒரு வழி பாதை அல்ல. அது கணவனுக்கு மட்டும் நல்லது என்பதல்ல, மனைவிக்கும் அது நல்லதே. நம்மால் ஒன்றை மறக்க முடியும் என்றால் அவளாலும் மறக்க முடியும். இருந்தபோதிலும் அனாவசியமாக ஒரு பெண்ணின் பெயரைச் சொல்லி அவளுடைய பொறுமையை தூண்ட வேண்டாம். ஒருவேளை சில உதாரணங்களில் முழுவதும் வெளிப்படையாக பேசுவது அவசியமாகலாம். 3ஆம் ஆள் எவரும் இந்த நெருக்கமான நிலையை சரியாக கணிக்க முடியாது. நடந்ததையெல்லாம் மறந்து விடுவதுதான் புத்திசாலித்தனமான அன்பிற்குரிய வழி என்று இருவருமே முடிவு செய்யலாம். இருவருமே மற்றவருடைய சந்தோஷத்தை எண்ணி இறைவனிடம் முறையிடலாம். நாம் பொறாமை என்கின்ற பயங்கரமான மனித உணர்ச்சியுடன் போராடுகிறோம் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும்.
இந்த பிரச்சனையுடன் நேரடியாக மோதாமல் மறைமுகமாக அணுகுவது நல்ல ஓர் தந்திரமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சிக்கல் எதுவும் இல்லை என்றால் நாம் குடும்பத்தில் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. சில சமயம் குடிநோயாளி அவனுடைய ஒரே பிரச்சனை குடிவெறி இல்லாமல் இருப்பதுதான். அப்படி இருந்துவிட்டால் போதும் என்று சொல்வான். அவன் குடிவெறி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. இல்லையென்றால் குடும்பம் என்ற ஒன்று இராது. ஆனால் அதோடு நின்றுவிட்டால் போதவே போதாது. எத்தனை வருஷங்கள் அவன் தன் மனைவியை அல்லது பெற்றோரை எப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறான். குடிநோயாளிகளின் மனைவிமார்களும் தாய்மார்களும் காட்டியுள்ள பொறுமைகளை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் மட்டும் அவ்வாறு பொறுமை காட்டியிராவிட்டால் எங்களில் பெரும்பாலானவர்களுக்கு இன்று வீடு என்று ஒன்று இருந்திருக்காது. ஒருவேளை இறந்தே போயிருப்போம். குடிநோயாளி புயல் காற்றைப் போல் உரிமிக்கொண்டு பிறருடைய வாழ்க்கையினோடு செல்கிறான். இதயங்கள் உடைகின்றன. இனிய உறவுகள் செத்து மடிகின்றன. அன்பு பாசம் எல்லாம் வேரோடு சாய்கின்றன. பிறருடைய நன்மையை எண்ணிப்பாராத சுயநல பழக்கங்கள் குடும்பத்தை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. இந்நிலையில் ஒருவன் நான் குடிவெறி இல்லாமல் இருந்தால் அது ஒன்றே போதும் என்று சொல்லும்போது அவன் சிந்தித்து பார்க்க தெரியாதவன் என்றே நினைக்கிறோம். சூறைக்காற்று அடித்து ஓய்ந்திருக்கிறது. ஒரு விவசாயி தன்னுடைய பாதுகாப்பு அறையிலிருந்து வெளியே வருகிறான். வீடு பாழாகி கிடக்கிறது. அப்போது அவன் மனைவியை பார்த்து, இங்கு பெரியதாக ஒன்றும் நடந்துவிடவில்லை. புயல் காற்று நின்றுவிட்டது. வெகு அருமையாக இல்லையா என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்? அவனைப் போன்றவன்தான் நமது ஆளும். ஆம், நீண்ட சீரமைப்பு நம் முன் உள்ளது. நாம் முன்னின்று வழிநடத்தி செல்ல வேண்டும். தவறுக்கு வருந்துகிறோம் என்ற கழிவிரத்தோடு முணுமுணுத்தால் மட்டும் போதாது. குடும்பத்தாரோடு உட்கார்ந்து நமது கடந்த கால செயல்களை நாம் இப்பொழுது பார்க்கும் பார்வையில் மனம் விட்டு ஆராய வேண்டும். அவர்களை குற்றம் சொல்லாமல் கவனமாயிருந்து இதை செய்ய வேண்டும். அவர்களுடைய குறைகள் வெளிப்படையாக தெரியலாம். ஆனால் நமது செயல்களே அவற்றிற்கு ஓரளவு காரணமாக இருக்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்மை படைத்தவரிடம் பொறுமை, சகிப்புத்தன்மை, பரிவு, அன்பு ஆகியவை கூடிய வழியை காட்டுமாறு பிரார்த்தித்து கொண்டு குடும்பத்துடன் இந்த வீடு சுத்தம் செய்யும் வேலையை செய்வோம். ஆன்மீக வாழ்வு என்பது வெறும் தத்துவம் அல்ல. ஆன்மீக வாழ்வை வாழ வேண்டும். குடும்பத்தார் ஆன்மீக தத்துவங்களின் அடிப்படையில் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம் என்று சொன்னாலன்றி நாம அவர்களை தூண்டக்கூடாது. நாம் இடைவிடாமல் அவர்களிடம் ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. நாளாவட்டத்தில் அவர்கள் மாறிவிடுவார்கள். நம்முடைய வார்த்தைகளை விட நமது நடத்தை அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும். 10 அல்லது 20 வருடம் ஒருவன் குடிவெறிக்கு ஆளானவனாக இருந்தால் அவன் யாரையுமே சந்தேகிக்க வைத்து விடுவான். சில தவறுகள் நம்மால் சரி செய்யவே முடியாதவைகளாக இருக்கலாம். நம்மால் செய்ய முடிந்திருந்தால் கட்டாயம் அவற்றை சரி செய்திருப்போம் என்று மனப்பூர்வமாக நம்மால் சொல்லக்கூடுமானால் நாம் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிலரை பார்க்க முடியாமல் இருக்கலாம். அவர்களுக்கு நாணயமான கடிதம் ஒன்று எழுதுவோம். சில நபர்கள் விஷயத்தில் ஒத்தி போடுவதற்கு நல்ல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முடிந்தவரை தாமதம் செய்ய மாட்டோம். நாம் அடிமை போல் கெஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் விவேகத்துடனும் சாமர்த்தியமாகவும் பிறர் நலனை எண்ணி பார்த்தும் பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும். நாம் இறைவனின் மக்கள் என்ற முறையில் நாம் நிமிர்ந்து நிற்போம். யார் காலடியிலும் விழ வேண்டிய அவசியமில்லை. வளர்ச்சியின் இந்த கட்டத்தில் நாம் வருந்தி உழைத்தால் பாதி தூரம் செல்லும் முன்பே ஆச்சரியப்படுவோம். நாம் ஒரு புதிய விடுதலையையும் ஒரு புதிய மகிழ்ச்சியையும் காண்போம். கடந்து போனதற்காக நாம் வருத்தப்பட மாட்டோம். அதை மூடி மறைக்கவும் நினைக்க மாட்டோம். அமைதி, நிம்மதி என்கிற வார்த்தைகளுக்கு இப்போது நமக்கு அர்த்தம் புரியும்.
நாம் எவ்வளவுதான் கீழே போய்விட்டிருந்தாலும் நம்முடைய அனுபவம் எப்படி பிறருக்கு நன்மை தருவதாக இருக்க முடியும் என்பதை நாம் காண்போம். நாம் ஒன்றுக்கும் உபயோகமில்லை என்கிற உணர்வும் சுய பச்சாதாபமும் போய்விடும். சுயநலக் காரியங்களில் நமக்கு ஈடுபாடு இருக்காது. நமது சகோதர மனிதர்கள் மீது அக்கறையுண்டாகும். தன்னலத்தையே நாடும் குணம் அகன்றுவிடும். வாழ்க்கை பற்றி நமது மனப்பான்மையும் எதிர்பார்ப்பும் முற்றிலும் மாறிவிடும். மனிதர்களை பற்றிய பயம், பொருளாதார பாதுகாப்பு இல்லையே என்கிற பயம் நம்மை விட்டு அகலும். முன்பு நம்மை திகைக்க வைக்கும் நிலைமைகளை எப்படி கையாளுவது என்பதை இப்போது உள்ளுணர்வால் அறிவோம். நம்மால் நமக்கு செய்து கொள்ள முடியாதவைகளையெல்லாம் இறைவன் நமக்காக செய்கிறார் என்பதை நாம் திடீரென்று உணர்ந்து கொள்வோம். இவையெல்லாம் மிகையான நடக்க முடியாத வாக்குறுதிகளா? நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. எங்கள் மத்தியில் இவை நிறைவேறி வருகின்றன. சில சமயங்களில் வேகமாகவும் சில சமயங்களில் மெதுவாகவும் அவைகளுக்காக உழைத்தால் அவை கைகூடும். இந்த சிந்தனை நமக்கு நம்மை 10வது வழிமுறைக்கு கொண்டு வருகிறது. அந்த வழிமுறை நாம் தொடர்ந்து நமது குணப்பட்டியல் எடுக்கும்படியும், நாம் முன்னேறி செல்லும் போது புதிய தவறுகள் செய்ய நேர்ந்தால் அவற்றை திரித்து கொள்ள வேண்டும் என்னும் யோசனை கூறுகிறது. நமது பழைய வாழ்க்கையை சுத்தம் செய்ததும் இந்த வாழ்க்கையை வாழ நாம் தீவிரமாக தொடங்கினோம். நாம் ஆன்மீக உலகில் புகுந்துள்ளோம். நமது அடுத்த வேலை புரிந்து கொள்ளும் திறனிலும் செயல் திறனிலும் வளர்வது. இது ஒரே நாளில் செய்து முடிக்கும் காரியமல்ல. அது நமது வாழ்நாளெல்லாம் தொடர வேண்டும். நம்மிடம் சுயநலம், நேர்மையின்மை, வெறுப்பு, பயம் இவை தோன்றுகின்றனவா என்று தொடர்ந்து கவனித்து வர வேண்டும். இவை தலை நீட்டினால் அவற்றை நீக்கும்படி உடனே இறைவனை மன்றாடுவோம். உடனடியாக அதை பற்றி ஒருவருடன் விவாதித்து, நாம் யாருக்காவது தீங்கு செய்திருந்தால் உடனே அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். பிறகு உறுதியுடன் நமது சிந்தனைகளை யாருக்காவது உதவி செய்ய முடியுமா என்கிற விஷயத்தில் திருப்ப வேண்டும். அன்பு, பிறரிடம் சகிப்புத்தன்மை, இதுவே நமது நெறிமுறை. நாம் இப்போது யாருடனும் எதனுடனும் சண்டை போடுவதில்லை, மதுவுடன் கூட. ஏனெனில் நமக்கு நல்லறிவு நிலை திரும்பி வந்திருக்கும். நமக்கு மதுவில் எந்தவித ஈடுபாடும் இருக்காது. குடிக்கும் ஆசை தோன்றினால் தீ சுட்டுவிட்டதைப் போல் அதிலிருந்து பின்வாங்குவோம். நம்முடைய எதிர்ச்செயல்கள் இயல்பாகவும் தெளிந்த புத்தியுடன் கூடியதாகவும் இருக்கும். இந்நிலை தானாகவே உண்டாகியிருப்பதை நாம் காண்போம். மது சம்பந்தமாக நமது புதிய மனப்பான்மை நாம் அதை பற்றி சிந்திக்காமலும் நாமாக எந்த முயற்சியும் செய்யாமலும் தரப்பட்டுள்ளது என்பதை நாம் காண்போம். அதுவாக வந்துவிடுகிறது. அதுதான் அதிலுள்ள அதிசயம். நாம் மதுவுடன் போர் தொடுப்பதில்லை. குடிக்க தூண்டும் சந்தர்ப்பங்களை தவிர்க்க முயலுவதில்லை. பத்திரமாக பாதுகாப்புடன் ஒரு நடுநிலையில் நாம் வைக்கப்படுவதாக உணர்கிறோம். மதுவை விட்டு விடுவதாக நாம் சத்தியம் செய்யக்கூட இல்லை. அந்த பிரச்சனையை நீக்கப்பட்டு விட்டது. நமக்கு அது இப்பொழுது ஒரு பிரச்சனையே இல்லை. நாம் அதை எண்ணி இருமாப்பு கொள்வதும் இல்லை. இதுவே எங்கள் அனுபவம். நாம் நல்ல ஆன்மீக நிலையில் இருக்கும் வரை நமது எதிர்ச்செயல் அப்படித்தான் இருக்கும். நமது ஆன்மீக செயல் திட்டத்தை தளரவிட்டு பழைய வெற்றியில் திருப்தி அடைந்து விடுவது எளிது. அப்படி செய்வோமானால் நாம் தொல்லையை நோக்கி செல்கிறோம். ஏனெனில் மது ஒரு நுட்பமான தந்திரமிக்க எதிரியாகும். குடிநோயிலிருந்து நாம் குணம் அடைந்து விடவில்லை. நாம் நம்முடைய ஆன்மீக நிலையை விட்டு நழுவிவிடாமல் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நமது முதல் குடி தள்ளி வைக்கப்படும். இதுதான் நமது தற்போதைய நிலை. ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்தபடி இறைவனின் சித்தத்தை நமது எல்லா செயல்களிலும் நிறைவேற்ற வேண்டும். மிக சிறந்த முறையில் உமக்கு தொண்டு செய்வது எப்படி? உமது சித்தம் நிறைவேறட்டும். இந்த சிந்தனை நமக்கு இடைவிடாது இருக்க வேண்டும்.
நாம் விரும்பும் எல்லாவற்றிலும் நமது மனோதிட்டத்தை இந்த முறையில் பிரயோகிக்கலாம். அதுவே மனோதிடத்தை பயன்படுத்தும் சரியான முறை. சர்வ ஞானமும் சர்வ வல்லமையையும் உடைய அவரிடமிருந்து பலமும் தெய்வீக ஊக்கமும் வழிகாட்டுதலும் பெறுவது பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லிவிட்டோம். கிடைத்த வழிகாட்டுதலின்படி நடப்பதில் நாம் கவனமாக இருந்தால் அவருடைய சக்தி நம்முள் பாய்வதை உணர்ந்திருக்கிறோம். ஓரளவிற்கு நாம் இறைவனை உணர்ந்தவர்களாக ஆகியுள்ளோம். இந்த உயிர் நாடியான 6வது அறிவை வளர்த்து கொள்ள தொடங்கியுள்ளோம். ஆனால் நாம் மேலும் முன்னேற வேண்டும். அதற்கு மேலும் வேலை செய்ய வேண்டும். 11வது வழிமுறை பிரார்த்தனையையும் தியானமும் செய்ய வேண்டுமென்று யோசனை கூறுகிறது. பிரார்த்தனை விஷயத்தில் நாம் கூச்சப்படக்கூடாது. நம்மை விட பெரியவர்கள் அதை இடைவிடாது பயன்படுத்துகின்றனர். நம்மிடம் சரியான மனப்பான்மையும் இருந்து அதற்கான முயற்சியும் செய்வோமானால் பிரார்த்தனை நல்ல பலனை தரும். இந்த விஷயத்தில் தெளிவில்லாமல் இருப்பது எளிது. இருப்பினும் இது விஷயமாக எங்களால் திட்டவட்டமான பயனுள்ள யோசனை கூற முடியும் என்று நம்புகிறோம். இரவு படுக்கைக்கு போகும்போது கடந்த அந்த நாளை ஆக்க ரீதியாக திரும்பி பார்க்க வேண்டும். வெறுப்பு கொண்டிருக்கிறோமா? சுயநலத்துடன் நடந்து கொண்டிருக்கிறோமா? நேர்மையில்லாது இருந்திருக்கிறோமா? பயப்பட்டிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். யாரிடமாவது மன்னிப்பு கேட்க தவறிவிட்டோமா? உடனடியாக இன்னொருவருடன் கலந்தாலோசிக்க வேண்டிய ஒன்றை நமக்குள்ளே வைத்து கொண்டோமா? எல்லோருடனும் அன்புடன் பரிவுடனும் நடந்து கொண்டோமா? அதைவிட நன்றாக நடந்து கொண்டிருக்க முடியுமா? பெரும்பாலான நேரம் நம்மை பற்றியே நினைத்து கொண்டிருந்தோமா? அல்லது பிறருக்காக நாம் என்ன செய்திருக்க முடியும், வாழ்க்கை ஓட்டத்தில் நாம் எதை சேர்ந்திருக்க முடியும் என்பதை பற்றி நினைத்து கொண்டிருந்தோமா என்றெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அது கவலைக்கோ குற்ற உணர்விற்கோ தவறான சிந்தனைக்கோ இடமளித்து விடக்கூடாது. அது பிறர்க்கு நாம் பயனுள்ளவர்களாக இருப்பதை குறைக்கும். திரும்பி பார்த்த பிறகு நேர்ந்துவிட்ட பிழைகளுக்கு இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பிழைகள் இனிமேல் நேராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனை கேட்க வேண்டும். விழித்தெழுந்ததும் அடுத்த 24 மணி நேரத்தை பற்றி சிந்திப்போமாக. அந்த நாளில் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து பார்ப்போம். இதை தொடங்கும் முன் நமது சிந்தனையை வழிநடத்தும்படி இறைவனை வேண்டுவோம். குறிப்பாக அது சுய இரக்கத்திலும் நேர்மையற்ற சுயநலமான நோக்கத்திலும் செல்லாதிருக்கும்படி வேண்டிக் கொள்வோம். இந்த நிபந்தனைகளின் பேரில் நாம் நமது மனோசக்தியை நம்பிக்கையுடன் உபயோகிக்கலாம். இறைவன் மூளையை கொடுத்திருப்பது உபயோகிக்கத்தானே? நமது சிந்தனையிலிருந்து தவறான நோக்கங்களை நீக்கிவிட்டால் நமது சிந்தனை வாழ்க்கை மிக உயர்ந்த நிலையை அடையும். நமது இந்த நாளை பற்றி திட்டம் போடும்போது எதை செய்வது என்று முடிவு செய்வதில் சந்தேகங்கள் தோன்றும். எந்த வழியில் செல்வதென்று முடிவு செய்ய இயலாதிருப்போம். அப்பொழுது நாங்கள் தெய்வீக அகத்தூண்டுதல் அல்லது உள்ளுணர்வால் அறியப்படும் ஒரு யோசனை அல்லது ஒரு தீர்மானமான முடிவு தரும்படி இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். பரபரப்பான முயற்சி செய்வதை தவிர்த்து தளர்வான நிலையில் இருக்கிறோம். நாங்கள் போராடுவதில்லை. சிறிது காலம் இந்த முறையை பின்பற்றினால் எப்படி சரியான முறையில் பதில் கிடைக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கும். முதலில் உள்ளுணர்வாகவோ எப்போதோ வரும் தெய்வீக ஊக்கமாகவோ இருந்தது. மனிதன் வழக்கமாக செயல்படும் பகுதியாக ஆகிவிடும். இந்த முறையில் போதிய அனுபவம் இல்லாததாலும் இப்போது தான் இறைவனுடன் உள்ளார்ந்த தொடர்பு கொள்ள கற்றிருப்பதாலும் எப்பொழுதும் தெய்வீக ஊக்கம் கிடைப்பது அரிது. அப்படி கிடைக்கும் என்று தவறாக நம்பிக்கொண்டிருந்தால் எல்லா வகையான தவறான கருத்துகளுக்கும் செயல்களுக்கும் இடமுண்டாகும். இருப்பினும் நாளாக மேலும் நமது சிந்தனை தெய்வீக ஊக்கமட்டத்தில் இருப்பதை நாம் காண்போம். நாம் அதை நம்பியிருக்க பழகிக்கொள்வோம். நாங்கள் பொதுவாக தியானத்தை
பிரார்த்தனையுடன் முடிப்போம். அந்த நாள் முழுவதிலும் நாங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த செயல் எது என்பதை காட்டும்படியும், வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் தேவையோ அவற்றை தரும்படியும் பிரார்த்திப்போம். முக்கியமாக சுயசித்தத்திலிருந்து விடுதலை வேண்டுமென்று கேட்போம். எங்களுக்காக மட்டும் ஒரு வேண்டுதலை செய்யாதபடி கவனமாக இருப்போம். எங்களுக்காக எதையாவது கேட்பதினால் பிறருக்கு பயனுண்டு என்று தெரிந்தால் எங்களுக்காகவும் கேட்கலாம். எங்களுடைய சொந்த சுயநல நோக்கங்களுக்காக ஒரு நாளும் பிரார்த்திக்க மாட்டோம். எங்களுள் பலர் அதை செய்வதில் நிறைய நேரத்தை வீணாக்கி இருக்கிறோம். அதனால் நல்ல பலன் உண்டாகவில்லை. ஏனென்று நீங்களே எளிதில் தெரிந்து கொள்ளலாம். சந்தர்ப்ப சூழ்நிலை வருவதனால் எங்கள் மனைவிமார்களையோ நண்பர்களையோ எங்களுடன் காலை தியானத்தில் கலந்து கொள்ள அழைப்போம். நாங்கள் சார்ந்துள்ள மதப்பிரிவில் காலையில் ஆராதனை செய்வது கட்டாயமானதாக இருந்தால் நாங்கள் அதிலும் கலந்து கொள்வோம். சமய கூட்டங்களை சேராதவர்களாக இருந்தால் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த தத்துவங்களை வற்புறுத்தும் சில பிரார்த்தனைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை மனப்பாடம் செய்து கொள்வோம். இந்த வகையில் உதவியாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் பல இருக்கின்றன. அவற்றை பற்றிய யோசனைகளை அவரவர் மத குருக்களிடம் கேட்டு பெறலாம். மதப்பற்றுள்ள மக்கள் செய்வதில் எவையெல்லாம் சரியானவை என்பதை உடனே கண்டு கொண்டு அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நாளுக்குரிய வேலைகளை செய்து கொண்டு வரும்போது எப்போதாவது அமைதியின்மை தோன்றினாலோ சந்தேகம் ஏற்பட்டாலோ சிறிது நின்று சரியான சிந்தனையை அல்லது செயலை சுட்டி காட்டுமாறு இறைவனை கேட்போம். வாழ்க்கை நாடகம் நம்முடையதன்று என்பதை நாம் அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளிலும் பல தடவைகள் உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லுவோம். அப்படி செய்யும்போது கிளர்ச்சி, பயம், கோபம், கவலை, சுயபச்சாதாபம், முட்டாள்தனமான முடிவுகள் செய்தல் முதலிய ஆபத்துக்கள் குறையும். நம்முடைய திறமை மிகவும் அதிகரிக்கும். நாம் எளிதில் சோர்வடைய மாட்டோம். ஏனென்றால் முன்பு வாழ்க்கையை நமது வசதிக்கு ஏற்றபடி அமைக்க வேண்டுமென்ற ஆசையில் முட்டாள்தனமாக சக்தியை செலவழித்ததைப் போல இப்போது செய்வதில்லை. அது வேலை செய்கிறது, உண்மையிலேயே வேலை செய்கிறது. இப்படி செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கிறது. குடிநோயாளிகளாகிய நாங்கள் ஒழுங்கும் கட்டுப்பாடும் இல்லாதவர்கள். ஆகவே நாங்கள் மேலே காட்டிய எளிய முறையில் இறைவனே எங்களுக்கு ஒழுங்கும் கட்டுப்பாடும் வகுத்து கொடுக்க வேண்டுமென்று அதை அவர் பொறுப்பில் விடுகிறோம். ஆனால் இதுவே சகலமும் ஆகிவிடாது. நாம் செயல்பட வேண்டும். மேலும் செயல்பட வேண்டியிருக்கிறது. செயல்கள் அற்ற நம்பிக்கை உயிரற்ற நம்பிக்கை. அடுத்த அத்தியாயம் முழுவதும் 12ஆம் வழிமுறைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது.